ஆட்சியில் வரும்போது கூட பேரணை கட்ட மாட்டோம், தடுப்பணை தான் கட்டுவோம் என்பதை நான் முடிவு செய்ததற்கு காரணம் அதுதான். அந்த கரிகால் பழுவலத்தான் செய்த அதை நீங்கள் பாருங்கள். எத்தனை ஆணைகள் இருந்தும் நிலம் வறண்டு வறட்சி வறுமை நிலவுகிற போது ஒரே ஒரு தடுப்பணையில் சோழ நாடு சோறுடைத்து என்ற உலகத்தை சொல்ல வைத்த பெருமகன் நம்முடைய பாட்டன் தான். இங்கே பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்றும் கை கால் செயலிருந்து விடுகிறது. அப்படி ஓடுகிற பூமியின் ரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயரும். அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும். ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும். அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும். பண்ணை, தென்னை, பூச்சி, வண்டு, யானை, புலி, கரடி, சிங்கம், வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை. அவன் அணையை கட்டியிருக்கிற முறையை பாருங்கள், எப்படி கட்டி பிரிச்சிருக்கான் பாருங்கள். அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையவர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறான். அவனுடைய நிலத்தில் நின்று இந்த பேரன் பேச காரணம், தண்ணீரின் அருமை குறித்து, தண்ணீரின் அருமை தெரிந்து கல்லணை கட்டி தந்த என் பாட்டன் காலடிபட்டு நடந்த தஞ்சை மண்ணில் நின்று தண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதுவும் அவன் கல்லணை கட்டிய திசையில் நின்று பேச வேண்டும் என்று, அவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நின்று பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த நிலத்தில் நின்று பேசுகிறேன்.